கடந்த முறை போட்டியிட்ட 10 தொகுதிகளில் தேனி, ஆரணி, திருச்சியில் காங்கிரஸ் போட்டியிடவில்லை. கடலூர், மயிலாடுதுறை, திருநெல்வேலியுடன் ஏற்கனவே போட்டியிட்ட 7 தொகுதிகளில் களம் காண்கிறது. திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் களம் காண்கிறது மதிமுக. வைகோவின் மகன் துரை வைகோ வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நெல்லை மற்றும் திண்டுக்கல் தொகுதிகளை கூட்டணிக்கு விட்டுக் கொடுத்த திமுக தேனி, ஆரணி, கோவை, பெரம்பலூர், ஈரோடு தொகுதிகளை தன்வசமே வைத்துக் கொண்டது. காங்கிரஸ் சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு நாளை முதல் விருப்ப மனு, புதன்கிழமை மாலை 5 மணி வரை பெறப்படும் என அறிவிப்பு. தெலங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் பதவியில் இருந்து தமிழிசை ராஜினாமா. தென்சென்னை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பு. இன்று மாலை கோவை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 கிலோமீட்டர் வாகன பேரணி செல்ல உள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு. நாளை சேலத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் பங்கேற்பு. ஒரே மேடையில் பிரதமருடன் பரப்புரையில் ஈடுபட உள்ள பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள். அதிமுக, பாமக கூட்டணி குறித்து இன்று மாலை அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. நேற்று எடப்பாடி பழனிசாமியை பாமக எம்எல்ஏ அருள் சந்தித்த நிலையில் உறுதியாகியுள்ள கூட்டணி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தேர்தல் அறிக்கையை சமர்ப்பித்த குழு. விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என மூத்த தலைவர் பொன்னையன் தகவல். பொன்முடியின் தண்டனை ரத்து செய்யப்படாததால் அமைச்சராக நியமிக்க முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி தகவல். பொன்முடியை அமைச்சராக நியமிக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு வழக்கு. பதிவாளரிடம் மனு அளித்தால் அவசர வழக்காக விசாரிக்க பரிசீலனை என நீதிபதிகள் அறிவிப்பு. பொன்முடியை மீண்டும் அமைச்சராக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்க ஆளுநர் ஆர்.என். ரவி மறுப்பு. உச்சநீதிமன்றத்தை அணுகி சட்டப்படி நிவாரணம் பெறப்படும் என நியூஸ் 8 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திமுக எம்பி கனிமொழி சோமு பேட்டி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு. உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மேல்முறையீடு. தேர்தல் பத்திர எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் எஸ்பிஐ வரும் வியாழக்கிழமைக்குள் பிரமாண பத்திரமாக வழங்க உச்சநீதிமன்றம் ஆணை. எந்த விவரங்களையும் தன்னிடம் எஸ்பிஐ வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் தலைமை நீதிபதி அறிவுறுத்தல். இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் நாகையில் ஒய் செல்வராஜ், திருப்பூரில் சுப்பராயன் போட்டியிட வாய்ப்பு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என தகவல். கொங்குநாடு மக்கள் கட்சி சார்பில் நாமக்கல்லில் சூரியமூர்த்தி போட்டியிட வாய்ப்பு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 7வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீ. கொழுந்து விட்டு எரியும் தீயை அணைக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி. ஆண்களை விட பெண்கள் 5 மடங்கு அதிகமாக உழைக்கிறார்கள். சென்னையில் கருத்தரங்கை தொடங்கி வைத்த நடிகர் சூர்யா பேச்சு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் மாயம். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
கூட்டணியில் அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதிகள் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் உறுதியாகி இருக்கின்றன. அதே நேரத்தில் திமுகவினுடைய உத்தேச வேட்பாளர்கள் என்கிற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் அதே தொகுதிகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் உத்தேச வேட்பாளர்களுக்கான விவரங்களை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் நம்மோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். தற்போது திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் உறுதியாகி இருக்கின்றன. அதே நேரத்தில் திமுகவினுடைய ஒரு உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலும் கூட வெளியாகி இருக்கிறது. இது மீண்டும் அவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுமா, புதியவர்களுக்கான வாய்ப்பு என்கிற அடிப்படையில் இப்ப ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தொகுதிகள் நேரடியாக திமுக போட்டியிடக்கூடிய அளவுக்கான தொகுதிகள் மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. எப்படி இருக்கும் வேட்பாளர் பட்டியல்? கூட்டணியில் திமுக போட்டியிடக்கூடிய அந்த 21 தொகுதியும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மீண்டும் ஏறக்குறைய ஒரு 10 முதல் 12 தொகுதிகளுக்கு மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியலானது வெளியாகிறது. குறிப்பாக வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னையை பொறுத்தளவு ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வடசென்னை கலாநிதி வீராசாமியும், தென் சென்னைக்கு தமிழிசை தங்கபாண்டியனும், மத்திய சென்னைக்கு தயாநிதி மாறனுமே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும், அதேபோல ஸ்ரீபெரும்புதூருக்கு TR பாலுக்கும், காஞ்சிபுரத்திற்கு செல்வத்திற்கும், அரக்கோணத்திற்கு ஜெகத்ரட்சகனும், திருவண்ணாமலைக்கு அண்ணாதுரைக்கும், வேலூரை பொறுத்தளவு கதிரானந்தும், தருமபுரி தொகுதியை பொறுத்தளவு ஏற்கனவே செந்தில்குமார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரா அல்லது அந்த பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மணியா அல்லது மாவட்ட செயலர் பழனியப்பன் மூவருடைய பேரும் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. மூவரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகிருக்கிறது. அதேபோல பெரம்பலூர் தொகுதி இந்த முறை கூட்டணியிலிருந்து திமுக போட்டியிடுகிறது. பெரம்பலூர் தொகுதியில் இந்த முறை அமைச்சர் நேருவுடைய மகன் அருண் நேரு களமிறங்குவது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ளார். அதேபோல கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவு முன்னாள் அமைச்சர் பொன்முடியுடைய மகன் கௌதம் சிகாமணி மீண்டும் வாய்ப்பை கேட்டுள்ளார். அந்த பகுதியில் மாவட்ட செயலர் சிவலிங்கமுடைய பேரும் பரிசீலனையில் இருப்பதால் இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும், அதேபோல தேனி தொகுதி இந்த முறை காங்கிரஸ் கட்சியிடமிருந்து திமுகவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தேனியுடைய மாவட்ட செயலர் தங்க தமிழ்ச்செல்வனும், அதேபோல அந்த பகுதியைச் சேர்ந்த இம்ரான், அதாவது காங்கிரஸ் கட்சியில் ஏற்கனவே எம்பியாக இருந்த ஹாரூன் எம்பியுடைய மகன் இம்ரான் தற்போது திமுகவில் உள்ளார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. சேலம் தொகுதியை பொறுத்தளவு மாவட்ட செயலர் செல்வ கணபதி அல்லது பாபு என்ற இருவருடைய பேர் பரிசீலனையில் இருப்பதாகவும், பார்த்திபனுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாது என்ற ஒரு தகவலும் வெளியாகிருக்கிறது. ஈரோடு தொகுதியை பொறுத்தளவு இளைஞரணிக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று இளைஞரணியுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் திமுக தலைவருக்கு ஏற்கனவே நேரடியாக கோரிக்கை வைத்த நிலையில் இந்த பகுதியில் ஈரோடு பகுதியில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரகாசுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. நீலகிரி தொகுதியை பொறுத்தளவு மீண்டும் ஆராசாவும், பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தளவு சண்முக சுந்தரமும் இந்த முறை போட்டியிடலாம் என்றும், தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தளவு SS பழனிமாணிக்கும், அதே நேரத்தில் பெண் வேட்பாளருக்கு கூடுதலாக ஒரு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவல் பரவுவதால் அஞ்சுகம் பூபதியுடைய பேரும் தஞ்சாவூர் தொகுதியுடைய வேட்பாளர் பட்டியல் பரிசீலனையில் இருப்பதாக தகவல் வெளியாகிறது. தென்காசி தொகுதியை பொறுத்தளவு இளைஞரணியைச் சேர்ந்த தனுஷ்குமாரும், ஆரணி தொகுதி காங்கிரஸ் கட்சியிடமிருந்து தற்போது திமுகவுக்கு வந்திருக்கிறது. இந்த முறை அந்த பகுதியுடைய மாவட்ட செயலர் தரணிவேந்தன் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற தகவலும், தூத்துக்குடியை பொறுத்தளவு கனிமொழி கருணாநிதியை தவிர யாரும் ஒரு விருப்ப மனுவே கொடுக்காத தொகுதி. அந்த தொகுதிக்கு ஏற்கனவே அவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தேர்தல் பணியெல்லாம் தொடங்கிவிட்டார்.